சம்பவம் நடைபெற்ற கருணாபுரத்திலிருந்து விஷச்சாராய உயிரிழப்பு அதிகரித்து வருவதால் அங்கு இருக்கக்கூடிய கள சூழலை விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் கோபிநாத். அவர் வழங்க கேட்கலாம். கோபிநாத் வணக்கம். ஒரே தெருவில் 8க்கும் மேற்பட்டோர் அப்படிங்கலாம் நம்ம நிறைய செய்திகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன நிலவரம் அங்கு நீடிக்கிறது? உறவினர்கள் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது? தொடர்ந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில என்ன நிலவரம் கோபிநாத்? கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதி தற்போது மையான அமைதியோடு இருக்குது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் 43 பேர் உயிரிழந்ததாக தற்போது தகவலாக பார்த்துட்ருக்கோம். நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் ஒளிப்பதிவாளர் பிரேசுடன் காட்டக்கூடிய காட்சிகள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் சுறுசுறுப்போடு இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி பகுதி இந்த கருணாபுரம் பகுதி. காரணம் பார்த்தீங்கன்னா இங்கு வசிக்கக்கூடிய அத்தனை பேருமே கூலி தொழிலாளர்கள். காலைல 5 மணிக்கு எழுந்தாங்கன்னா சுறுசுறுப்பாக அவங்க வேலைக்கு போகிற விஷயந்தான். இங்கே வருவாங்க, இங்கே பக்கத்தில் இருக்க டீ கடைக்கு போவாங்க. டீ கடையில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. இந்த கடை உரிமையாளர் மாஸ்டர் அவர் மட்டும்தான் நின்றுட்டுருக்காரு. எப்பயுமே இந்த பகுதி பார்த்தீங்கன்னா கூலி வேலைக்கு செல்பவர்கள் உடனடியாக காலையில் வந்து இங்கே ஒரு டீ சாப்பிடுவாங்க. வீதிகள் முழுவதும் பரபரப்பாக சுறுசுறுப்பாக இருக்கும். இங்கே 1000க்கும் மேற்பட்டோர் மூட்டை தூக்குறது வேலை, இதே மாதிரி சின்ன சின்ன வேலை செய்து பிழைப்பு நடத்தி வந்த இந்த வீதிகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. வீதிகள் முழுவதும் நேற்று உடல் அடக்கம் செய்ய எடுத்து செல்லப்பட்ட பூக்கள் தான் வீதிகள் முழுவதுமாக இந்த இறப்புக்கு பயன்படுத்துகிற பூக்கள் சாலைகள் முழுவதுமாக கொட்டி கிடக்கிற காட்சியை ஒளிப்பதிவாளர் பிரேசுடன் காமிச்சிட்டு இருக்காரு. வீதிகள் எப்போதும் பரபரப்பாக இருக்கக்கூடிய கருணாபுரம் வீதிகள் தற்போது வெறிச்சோடி காணக்கூடிய காட்சியை தான் பார்த்துட்டு இருக்கோம். மயான அமைதியாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் நேற்று வரைக்கும் 27 பேர் உடலோட, அதாவது 21 பேர் உடல் எரிக்க தகனம் செய்யப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் 6 பேரோட உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. ஏராளமான மூதாட்டிகள் இவங்க பார்த்தீங்கன்னா அத்தனை பேருமே 2 தலைமுறை கண்டவர்கள். அத்தனை பேருமே சோகத்தோட காலையில் எழுந்து இந்த பகுதியில் தெரு முக்கூட்டில் நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ஏராளமானோர் இங்கே இருக்கிற மூதாட்டிகிட்ட கேட்கலாம், அம்மா வாங்கம்மா எழுந்துருங்கம்மா, அதாவது உங்கள் வயசுக்கு இது மாதிரி இத்தனை பேர் இறந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க, இல்லை, எங்கள் வயசுக்கெல்லாம் இந்த வயசு ஆக கிடையாதுங்க, கிடையாது. நம்ம இப்போ கொரோனா காலத்தில் உங்கள் பகுதியில் இறப்பு யாராவது இருந்திருக்கு? கிடையாதுங்க, இந்த மாதிரி சாவே கிடையாதுங்க. இப்போ தாங்க பூச்சி வச்சா எல்லாம் குட்டியாலே தாங்க போயிட்டானுவா. குட்டியாலே தான், குட்டி தான். குடும்பம் தேவையில்லை, பொண்டாட்டி தேவையில்லை, எனக்கு குட்டி தான் முக்கியம். எவ்வளோ வருஷமா இந்த பகுதியில் சாராயம் வித்துட்டு வந்திருக்காங்க? அது இப்போ 40-50 வருஷமா விற்கிறோம். நீங்கள் சாராயம் விற்கிறாங்க. இப்போ இந்த ஆட்சி போன ஆட்சி அது மாதிரி எந்த ஆட்சியுமே நடவடிக்கை எடுக்கலையா? இந்த வருஷம்தான் இந்த மாதிரி, இந்த வருஷம்தான். உங்கள் பகுதியிலமா எவ்வளோ வருஷமா சாராயம் வித்துட்டு இருக்காங்க? 40 வருஷமா விற்கிறாங்க சார். வித்துட்டு இருக்காங்க? ஆமாங்க சார், நான் விற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் காவல் நிலையில் அது அதை எடுப்படுறதில்ல, அதை கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. உடையாடுறது, எவன் குடிக்கிறானோ அவனை ஒரு தட்டு தட்டுறது, அவன் எதாவது கொடுத்தா வாங்கிட்டு ஓடிடுறது, அதை கண்ட்ரோல் பண்ணல. நாங்கள் பொம்பளைங்க போய் 10 பாத்திரம் தேய்ச்சி வீட்டு வேலை செஞ்சு கஞ்சி குடிக்கிறோம், அதை கூட செய்யல. கவர்மெண்ட் என்ன பண்ணுறது சொல்லி பார்ப்போம். இந்த கொரோனாவில் கூட அவ்வளோ இழப்பு இல்லை. கொரோனாவில் கூட ஒரு இளவு கிடையாது. இதில் இளவு இத்தனை சாவு இந்த கருணாபுரத்துக்குள்ள நடந்தது எங்கேயுமே கிடையாது. இந்த வருஷம் நடந்த சாவு மாதிரி எங்கேயுமே கிடையாது. எனக்கு என்ன, அந்த ஒழிக்கணும், சாரா கடை இருக்கக்கூடாது. ஆஸ்பத்திரியில் நேற்று என் தங்கச்சி கொண்டு வச்சிருக்கணும் முண்டியம் பக்கத்தில். அவர் முடியாமல் படுத்துட்டு என்ன கேட்குறாங்க, டாக்டரே என்ன கேட்குறாங்க, ஏதாவது அறிகுறிப்பு தெரியுதா உனக்கு அப்படின்னா அவங்களுக்கு தெரியுமா? அப்போ டாக்டர் நீங்கள் எதுக்கு ஊசி போடுறீங்க, மாத்திரை கொடுக்குறீங்க, அது ட்ரீட்மெண்ட் எதுக்கு எடுக்கிறீங்க? அப்போ எதுக்கு டாக்டருங்க சொல்லுங்கள் சார். கண்டிப்பாம்மா. என்னாச்சும் அறிகுறிப்பு தெரியுதா அப்படின்னு. அதான் நான் கேட்டேன், என் அறிகுறிப்பு என்னன்னு தெரியுமான்னு கேட்குறீங்களா சார், நீங்கள் எதுக்கு சார் டாக்டர்னு நீங்கள் கேட்டே வந்துட்டாங்க முண்டியம் பக்கத்து ஆஸ்பத்திரி நேற்று. இப்போமா உங்கள் பகுதியில் என்ன வேலை செய்கிறாங்க? எல்லாருமே சார் கொளுத்து வேலைக்கு போவாங்க, வீட்டு வேலைக்கு போவாங்க. ஆம்பளைங்க கொளுத்து வேலைக்கு போவாங்க, நாங்கள் வீட்டு வேலைக்கு போவோம், கட்டுறது வேலைக்கு போவாங்க. அந்த வேலைக்கு தான் சார் போகிறோம். இப்போ இறந்தவங்களோட குடும்பம் இன்னைக்கு எப்படிமா இருக்குது? எப்படி இருக்குதுன்னு சார் சொல்ல முடியும்? எல்லாருமே கஷ்டப்பட்ட குடும்பம், ஒன்றும் இருக்கப்பட்ட குடும்பம் கிடையாது சார். எல்லாருமே அன்னன்னைக்கு கொண்டுக்கிட்டு வந்து சாப்பிட்ற குடும்பம் தான். ஓடுனா கஞ்சி, ஓடுன்னா நொண்டி அப்படிங்கிற குடும்பம் தான் சார் எல்லாருமே. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் பகுதி ரொம்ப பரபரப்பாக இருக்குமா? இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே சாலையில் இல்லைங்க சார், பரபரப்பாக தான் இருக்கும். அது எழுந்திரிச்சு ஓடுவாங்க, ஓடிடுவாங்க, வேலைக்கு ஓடுறதுக்கும் இருப்பாங்க. இப்போல்லாம் எங்கேயுமே வெளியே கூட வர மாட்டேங்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்க? எல்லாத்தையும் வாரிட்டு போயிடுச்சு.
உங்களோட எப்படி வாங்க இப்போ உங்கள் பகுதி எல்லாமே கூலி தொழில் வேலை செய்கிறவங்க தான், ஆட்டோ ஓட்டுறவங்க, கொளுத்து வேலைக்கு போகிறவங்க. உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? நானே கொளுத்து வேலைக்கு போகிறவங்க தான். இப்போ 2 நாளாக 3 நாளாக போகல, உடம்பு ஒன்றும் முடியல. அப்படின்னா எப்பவுமே நானும் சாப்பிட்றவங்க தான். என் நேரம் என்னமோ அன்றைக்கி பார்த்து நான் சாப்பிடல, 6:30 மணிக்கெலாம் வேலைக்கு போயிட்டேன். இல்லைன்னா இப்போ நானும் செத்துருப்பேன், என் மக்களை விட்டுட்டு போயிருப்பேன். நானே பயந்துட்டு 2 நாளாக வேலைக்கு போகிற வீட்டில். இப்போ உங்கள் கூட பழகினவங்க, உங்கள் கூட தினம் உங்களை பார்த்து சிரித்தவங்க, தினம் உங்கள் கூட பேசினவங்க எத்தனை பேர் இது மாதிரி இறந்து போயிருக்காங்க சார்? நீங்கள் இப்போ சுரேஷ்ன்றவங்க ஆம்பளை மட்டும் 2 பேருமே இறந்துட்டாங்க. அவரு கூட நான் 1 வருஷம் வேலை செஞ்சேன், பெயிண்ட் வேலை. இப்போ அநியாயமாக செத்துட்டாரு. இப்போ நம்ம யாரும் என்னன்னு சொல்ல முடியும். இப்போ உங்கள் இதை ஐயா, இப்போ இந்த சாராயம் விற்பனைன்றது இந்த பகுதியில் விற்கலான்னா நீங்கள் குடிச்சிக்கிறது வாய்ப்பே கிடையாது. இல்லை, தேடி போய் குடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஊருக்குள்ளே இருக்கிறதால விலை கம்மியாக இருக்கும். அவங்கவுங்க உடம்பு வலி, கோட்டர் அதிகமாக கொடுத்து வாங்கக்கூடாதுன்னு விலை கம்மியாக வாங்கி குடிச்சிட்டு உடம்பு வலி கேட்குறாங்க. இப்படி மருந்து கலப்பாங்க, யாருக்கே தெரியும். அம்மா, இப்போ உங்களோட வயசுக்கு உங்களோட அம்மாவோட வயசு எவ்வளோமாவது? இப்போ வயசுலாம் தெரியல சார். வயசு தெரியல உங்களுக்கு. இப்போ இந்நேரம் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி வந்து கருணாபுரம் பகுதி காலையிலே ரொம்ப பரபரப்பாக இருக்குன்னு சொல்றாங்க. வேலைக்கு போறவங்க, ஓடுறவங்க, ஓடிறவங்க எல்லாமே டீ கடையில் கூட 10-15 பேர் இருந்திருப்பாங்க. யாருமே இல்லை. எப்படிமா இருக்கு உங்க மனநிலை? இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டீ கடை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மக்கள்லாம் தவிழிக்கிடுவேன், ஒன்றும் பண்ண முடியல. என்ன செய்யட்டுன்னு ஒன்றும் தெரியல சார். தொடர்ந்து இந்த பகுதியோட மக்கள் சோகமயமாக இருக்காங்க. இந்த பகுதி மயான அமைதியோடு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நேரம் பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த கருணாபுரம் பகுதி மயான அமைதியோட சாலைகள் பார்த்தீங்கன்னா விரிச்சோடி காணப்படுகிறது. ஒளிப்போதர் காமிக்கிற பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டே நிறைய பேர் வெளியே வராத நிலைமையில் தான் இந்நேரம் இருப்பாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா இந்நேரம் மக்கள், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூலுக்கு போகிற பசங்கள்லேருந்து வேலை செய்யக்கூடிய பெண்கள், ஏராளமான பெண்கள் கூலி வேலை செய்கிறாங்க. காலையில் எப்பவுமே இந்த நேரத்தில் அவங்க வீதிகள் கடைகளுக்கும் போகிற விஷயமும் இருக்கும். ஆனால் யாருமே இல்லாத நிலை தான் தற்போது கருணாபுரத்தில் இருக்கு. மொத்தம் 27 பேர் இந்த பகுதியில் வந்து தகனம் மற்றும் உடல் அடக்கம் செஞ்சுருக்காங்க. தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவர்கள் மிக அச்சத்தில் இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்த எந்த செய்தி வரப்போகுது, நம்ம பகுதியில் யாராவது இறந்து போயிடுவாங்களா, ஏதாவது தகவல் வந்துடக்கூடாது, கடவுளை வேண்டிக்கிறாங்க. பார்த்தா ஏராளமான இந்த நமக்கு முன்னே வந்து சொல்லப்பட்டா சார் யாரும் இது மாதிரி இன்னொரு நிலைமை வரக்கூடாது அப்படின்றது தான் இந்த பகுதி மக்களோட கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. தொடர்ந்து இந்த பகுதியில் மக்கள் மிக சோகத்தோட, கண்ணீரோட தன்னோட நண்பர், தன்னோட உறவினர்கள் அத்தனை பேருமே இழந்துட்டு இந்த மக்கள் தவிச்சிட்டு இருக்காங்க. இனி ஒரு நிலைமை, ஏதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குடித்தவங்க கூட சொல்கிறாங்க, என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் விலை கம்மியாக இருந்து குடித்தோம், ஆனால் இந்த பகுதியில் இனி ஒரு காலம் சாராயம் விற்கக்கூடாது என்பதுதான். இந்த பகுதியில் சாராயம் குடித்தவரும் கூலி தொழில் அதான் சொல்கிறாரு. அரசு உடனடியாக இனி வரும் காலங்களில் இந்த பகுதியில் சாராயமே விற்கக்கூடாது என்பதான் கோரிக்கையாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காலம் மட்டும் இல்லை, கடந்த ஒரு 40 ஆண்டு காலமாக இந்த பகுதியில் சாராயம் விற்றதாக இங்கே இருக்கக்கூடிய மூதாட்டி சொல்கிறாங்க. அவங்க பார்த்தா 2-3 தலைமுறை பார்த்துருக்காங்க. தொடர்ந்து இனி வரும் காலங்களில் சாராயம் விற்க கூடாது. நாங்கள் எங்கள் பகுதி மட்டும் இல்லை, கள்ளக்குறிச்சி முழுவதுமாக, தமிழ்நாடு முழுவதுமாக இதனை மேற்கொள்ளுன்றது தான் இந்த பகுதி மக்களோட அரசுக்கு வைக்கிற கோரிக்கையை பார்த்துட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.